சமகாலத்தில் நிறைய மக்களினுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறேன், இருப்பினும் கூட துன்பத்தையே அனுபவிக்கிறேன். சிலர் எப்பொழுதும் தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டால், லேசான சுரை குடுகையை எடுத்து நீரில் போட்டால் அந்த குடுகையானது நீரில் மூழ்குவதை போன்றும், கனமான அம்மிக்கல்லை எடுத்து தண்ணீரில் போட்டால் மிதப்பதை போன்றும் உள்ளது. இதைத்தான் பழமொழி 400 வரைதால் இலங்கு அருவி வெட்ப அதுவே சுரை ஆழ அம்மி மிதப்ப என்று கூறுகிறது. உண்மையில் தீமை செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்று வெளி உலகத்தில் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இதுதான் உண்மை. எனவே ஒருவர் எத்தகைய சூழல் ஏற்பட்ட பொழுதும் அறவழியில் நின்று வாழ்வதே வாழ்வை உயர்த்துவதற்குண்டான வழி.